வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம காடை ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, அது கூட சீரகமும் சேர்த்து நம்ம நல்லா பொரிய விடணும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை போடணும். அது கூட வரமிளகாய் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் நீங்கள் இடித்து போட்டுக்கோங்க, அப்போ நல்லா டேஸ்ட்டு வரும். இப்போ இது கூட நம்ம தட்டி வச்ச பூண்டு சேர்க்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்பப்போ கேப் விட்டு நீங்கள் கிளறிட்டே இருக்கணும். இதெல்லாம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம காடையை சேர்க்கணும். காடை போட்டதுக்கப்புறம் காடையை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். நல்லா நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. காடை இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு. இது கூட நீங்கள் தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்க்கணும். மஞ்சத்தூள் சேர்த்ததும் நல்லா நீங்கள் கிளறிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்து கிளறிக்கோங்க. உப்பு போட்டு கிளறினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். தண்ணி நல்லா சுண்டுற அளவுக்கு கொதிக்க விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின தண்ணி கொதிச்சிட்ருக்கும். நல்லா நீங்கள் கொதிக்க விடணும். நம்ம ஊற்றின தண்ணி சுண்டுனதுக்கப்புறம் பெப்பர் பொடி, அதாவது மிளகுத்தூள் அரைச்சி நீங்கள் சேர்க்கணும். கடையில் வாங்கினீங்கன்னா டேஸ்ட் உங்களுக்கு அவ்வளோக்கும் வராது. மிளகுத்தூள் நல்லா சேர்த்ததும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம போட்ட பெப்பர் பொடி நல்ல கறியோடு மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, காடை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணி சாப்பிட்லாம்.